ஹாய் ஆல், என்னோட பேர் ஹெலன். நான் நர்சிங் முடிச்சிருக்கிறேன். என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனால் என்னால் நைட் ஷிஃப்ட் போக முடியாதுங்கிற ரீசன்னால் நான் மெடிக்கல் கோடிங்கை செலக்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். சிபிசி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் ஜாயின் பண்ண பிளேஸ் தான் சிமெண்ட் கோட். இங்கே ரேஷ்மி மேம் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி நம்மளோட லாங்குவேஜ்லேயே அவங்க நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தராங்க. அதனால் நம்மளுக்கு அது ஈஸியாக புரியுது. எத்தனை டைம் டவுட்டு கேட்டாலும் அதை கிளியர் பண்ணி தராங்க. நான் ஆன்லைன் கிளாஸ் தான் செலக்ட் பண்ணி அதில் தான் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்கேஸ் நம்மளால் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா கூட டெய்லி பேசிஸில் அவங்க அன்னன்னைக்கு எடுக்கிற கிளாஸ் நம்மளுக்கு அடுத்த நாளைக்கு மார்னிங்கில் அந்த வீடியோவாக அதை அப்படியே சென்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கூட அந்த வீடியோவை அப்படியே நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அட்டன் பண்ணாத கிளாஸஸையும் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி நம்ம கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் அவங்க நம்மளுக்கு நம்பர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த நம்பருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணி அவங்கள கேட்டால் அந்த டவுட்ஸை நம்மளுக்கு கிளியர் பண்ணி தருவாங்க. ஆன்லைனில் தான் படிக்கிறோமே, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிற டவுட்டே வேண்டாம். நிறைய ஹேண்ட் அவுட் தராங்க. அதில் டெய்லி நம்ம கிளாஸ் அன்னன்னைக்கு கிளாஸு நம்ம அதில் ஆன்சர் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அடுத்த நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த ஆன்சர்லாம் நம்மக்கிட்ட கேட்டுட்டு எல்லோரும் பண்ணிட்டீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே நம்ம நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம டைம் மேனேஜ் பண்ணுற மாதிரியே நிறைய எக்ஸாம் கொடுக்குறாங்க ஆன்லைனில். அந்த எக்ஸாம் மட்டும் எழுதுனாலே போதும், நம்ம 100% நல்ல ஸ்கோரோட பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் 92% ஸ்கோர் எடுத்திருக்கிறேன். என்னோட ஏஜ் 38. இந்த ஏஜ்லேயே என்னால் அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும்னா என்னோட சின்ன வயசாக இருக்கிறவங்க தான் நிறைய பேர் மெடிக்கல் கோடிங் இந்த சிபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுவாங்க. கண்டிப்பாக அவங்களால என்னை விடையும் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் கரெக்டாக அவங்க சொல்கிற ஒர்க்கு எல்லாம் மட்டும் நம்ம எதையுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணணும். அதை அவங்க சொல்கிறத மட்டும் கரெக்டாக பண்ணாலே போதும். எக்ஸ்ட்ரா எந்த இதுவும் பண்ண வேண்டாம். அவங்க சொல்கிறத மட்டும் பண்ணாலே போதும், நல்ல மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட்டெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும். கிளாஸும் கரெக்டாக அட்டன் பண்ணணும், கொடுக்குற அசைன்மெண்ட்டும் பண்ணணும். ரொம்ப லாங் டைமும் எடுத்துக்கக்கூடாது. கிளாஸ் முடிஞ்சு குறிப்பிட்ட டைமுக்குள்ளேயே நம்ம அந்த எக்ஸாமை முடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் சீக்கிரமாக அந்த எக்ஸாம் எழுதணும். அப்படி பண்ணினா நம்மளால் நல்ல மார்க்கோட அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சார் தான் மேம் கிளாஸ் எடுத்தாலும் மற்ற எல்லா வேலைகளையுமே சார் தான் பார்த்துக்கிறாங்க. நம்மளுக்கு கிளாஸில் இருக்கிற டவுட்ஸை தவிர மற்ற இந்த எக்ஸாம் பற்றி என்ன டவுட்னாலும் நம்ம சாரை தான் காண்டாக்ட் பண்ணுவோம். அவங்க தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. சாரை தான் நான் அதிக டைம் காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்கிறேன். அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். எந்த டைமில் எத்தனை மணிக்கு எந்த டைமில் கால் பண்ணாலும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இன்கேஸ் ஒரு டைம் ஃபோன் அட்டன் பண்ண முடியலன்னா கூட நெக்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி முதல்ல அவர் சாரிம்மா என்னால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணி தருவாங்க. எனக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்பி இந்த சிமெண்ட் கோட்டில் ஜாயின் பண்ணலாம். 100% ரிசல்ட் கிடைக்கும். சார் மேமும் நல்லபடியாக ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன மாதிரி நீங்கள் நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணி உங்களோட எக்ஸாமே கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன்.